அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்டருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டாரு. இல்ல அருண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணன் சார் சொன்னாரு. அதுல வேற இவ்வளவு பிரஸ் இருக்காங்க, கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, பயமா நம்ம இருக்கு. அவர்கிட்ட வருவோம். என்னன்னா பஞ்சாயத்து தீர்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு கைதி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம். ஃபுல் நைட் ஷூட்டிங். லோகேஷ் கொண்டு எடுத்துருவான். டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங். ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல. அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டு இருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் ஒரு கதையை ஓகே பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம். இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. சோ நானும் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதா ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட் அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்க இருக்காரு. யார் சொல்ல ஒத்துக்க முடியாது, நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ். மத்த எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து எங்களை விட்டாங்க. வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரா, நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அதை புடிச்சுக்கிட்டு தான் படம் ஃபுல்லா நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம். 96 காதலே காதலே இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார், நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும், கரெக்டா கொண்டு சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்க வந்துட்டாங்க. படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஓகே சார். எஸ், பாருங்க. தேங்க் யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.